நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட்டிட் யார் அப்படின்னு தெரியும். சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்மில் ஒரு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியோ அதே மாதிரி ரெட்டிட்லேயும் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் வந்து ஒரு நிறுவனத்தை கைப்பற்றுறாங்க. யாரை தெரியுமா? டிக்டாக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க டப்ஸ்மேஷை, இவங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க ரெட்டிட். ஸோ ரெட்டிட் யூசர்ஸுங்களே, இனி நீங்கள் டப்ஸ்மேஷை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ தான். இந்த கம்பெனியை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ரெட்டிட் நிறுவனம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் வந்து நிறைய கம்பெனி வந்து ஊக்குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தயாரித்த இந்த ஷார்ட் ஃபார்ம் பிளாட்ஃபார்மை வந்து இப்போ நிறைய கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் அப்ளிகேஷனை வந்து உருவாக்கி மார்க்கெட்டில் விட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்சாட் தயாரித்த வந்து ஸ்பாட்லைட், ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராம் ரீல், அதுக்கப்புறம் ரெட்டிட் வந்து இப்போ டப்ஸ்மேஷை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு அறிவிப்பாக இப்போது பார்க்கப்படுது. ஸோ வருங்காலத்தில் தான் தெரியும் ரெட்டிட்டோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த டப்ஸ்மேஷில் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி நான் சொல்லக்கூடாது, ஏன்னா சமீபத்தில் ஹுவாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹானரை வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நிறுவனத்துக்கு வந்து அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. எங்களால் இது சமாளிக்க முடியல, எங்களால் இதை மேய்க்க முடியல, அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இதை கொடுத்துட்டாங்க ஹானர் பிராண்டை. இப்போது அந்த ஹானரை வாங்கினவங்க என்ன சவால் விட்டுருக்காங்கன்னா 2021 நாங்கள் வந்து 100 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வருவோம், அதாவது நாங்கள் ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஷாமி வந்து சைனாவில் சக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக இந்த ஹானர் நிறுவனம் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2021 தான் தெரியும் இந்த ஹானரோட செயல்பாடு எப்படின்ட்டு. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மீடியா டெக், குவால்காம் இவங்களோட வந்து வேகமாக வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த வரக்கூடிய அந்த ஹானரோட மொபைலில் இவங்களுடைய சிப்செட்டை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் 2021 இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புலேருந்து. ஹுவாவேயோட நோவா 8 சீரிஸ் மொபைலை வந்து டிசம்பர் 23 லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ ஹுவாவேயோட நோவா 8 ப்ரோ இந்த 2 மாடல் மொபைல் வந்து விரைவில் வரப்போகுது டிசம்பர் 23. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 வேரியண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிப்செட் வழக்கம் போல் இந்த ஹுவாவேல வந்து நோவா 8 வந்து கிரண் சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். ஆல்ரெடி ஹுவாவே நோவா 7 வந்து 2020 ஏப்ரலில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ டிசம்பரில் நோவா 8 வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பு படிக்கிறதுல 30,000 40,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டிசம்பர் 23 வரைக்கும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்புலேருந்து. கூகுள் சமீபத்தில் செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், ஆமாம் செப்டம்பர் மாதம் வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு 11 வந்து ஓஇஎம்ஸ்க்கு வரதுக்கு வந்து நவம்பர் தக்க ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதை அறிமுகப்படுத்தின உடனே இன்னொரு பிராண்ட் வந்து உடனே அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க யாரும் இல்லை, சோனி தான். சோனி இமீடியட்லி அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் எங்களுடைய சோனி எக்ஸ்பீரியா 1-2 அப்படிங்கிற ஒரு மாடலில் நாங்கள் ஆண்ட்ராய்டு 11 வந்து அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் மாதம் கொடுக்கல, நவம்பர் 2020 செக்யூரிட்டி பேட்சாக அப்டேட்டாக கொடுக்கல. இப்போ அவங்க வந்து டிசம்பரில் இந்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் சோனியோட எக்ஸ்பீரியா 1-2 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் விரைவில் எதிர்பார்க்கலாம், இல்லை பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து 2021 2 மாடல் மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Z Fold, Z Flip இந்த 2 மொபைல் வரப்போகுது. என்னதான் இருந்தாலும் இந்த மோட்டோரோலா வந்து அவங்க இந்த ஃப்ளிப் ஃபோன் இந்த மாதிரி மொபைலை லான்ச் பண்ணால் கூட அந்த பார்க்குறதுக்கு அது ஒரு ஃபினிஷிங் இல்லை. பட் சாம்சங் லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஃபோன்லாம் வந்து செம ஃபினிஷிங்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கவர்ற மாதிரியே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த 2 மாடல் மொபைல் வந்து முழுக்க ஒரு 5G டிவைஸ் கொண்ட மொபைலாக வரப்போகுது. ஸோ விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 2021 அநேகமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கிடையாது, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பத்திரிகைக்காரங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே வரலாம், இல்லை அந்த ஒரு வருஷத்தில் பகுதி இல்லைக்கு அப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புலேருந்து HiCar ஸ்மார்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளேயும் அதோட இமேஜ் வந்து லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு டேப்லெட் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். 21:9 டிஸ்பிளே கொண்டதாக இந்த
ஸ்க்ரீனை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கேமராவும் வந்து தென்படுது. அதுக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு ஓஎஸை வந்து ஹார்மனி ஓஎஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. சமீபத்தில் கூட ஹுவாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹார்மனி ஓஎஸ் 2.0 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஓஎஸ் வந்து இதில் வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டு கேட்கலாம், வீடியோ வாட்ச் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து வெப் ப்ரௌசிங் பண்ணலாம், கேம்ஸ் கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுதுங்க. ஒரு லேப்டாப் மாதிரி சொல்லுங்கள். அதாங்க ஹுவாவேயோட HiCar ஸ்மார்ட் ஸ்க்ரீன். விலை ஒன்றும் அறிவிக்கலை, விரைவில் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி A72 5G மொபைல் விரைவில் வருகிறது. ஸோ இந்த மொபைலோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் ரியர் கேமரா செட்டப் இருக்குது. 4 கேமராவும், அதில் 64 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் 3x டெலஃபோட்டோ ஜூமும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. USB Type-C போர்ட், அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக், இந்த மாதிரி செட்டப்லாம் இந்த சாம்சங் கேலக்ஸி A72 5G மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2020 முடிய போகுது, 2021 வந்து வரப்போகுது. அநேகமாக அந்த வருஷத்தில் தான் இந்த மாடல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேட் அனௌன்ஸ் பண்ணல, ப்ரைஸ் லீக் அவுட் ஆகல, பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG எலக்ட்ரானிக் தரப்பில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்புங்க. ஆமாங்க, 3 மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க விரைவில். 2021 2020 இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு, டிசம்பர் முடிஞ்சுது. இப்போ 2021 உங்களுக்கு LG எலக்ட்ரானிக் தரப்பில் வந்து LG ரோலபிள் ஸ்மார்ட் டிவைஸ், அதுக்கப்புறம் LG ரெயின்போ அப்படிங்கிற ஒரு மாடல், அதுக்கப்புறம் LG Q83 ஒரு பட்ஜெட் டிவைஸ் ஒரு மாடல். அதோட இமேஜை நான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு பகுதி நான் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அநேகமாக இந்த 3 மாடலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த லான்ச்சிங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக சொல்ல ஒரு சில பத்திரிகை வந்து இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அட்டகாசமான 3 மொபைல் LG எலக்ட்ரானிக் தரப்புலேருந்து. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து. இன்ஃபினிக்ஸ் X1 அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது, 32 இன்ச்லேயும் 43 இன்ச்லேயும் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து Android 9 OS வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 1 GB ஆஃப் ரேம் இருக்குது, 8 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் நிறைய ப்ரைம் வீடியோ பார்க்கலாம், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த இன்ஃபினிக்ஸ் X1 ஆண்ட்ராய்ட் டிவியில் எதிர்பார்க்கலாம். இது முழுக்க ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து ஸ்னூக்கர் சவுண்ட் பார் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஸ்பீக்கரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த டிவிக்காக. ஸோ இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் X1 ஆண்ட்ராய்ட் டிவி வந்து ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய்க்குள்ளே விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு இந்தியாவோட மார்க்கெட்டில் வந்துருச்சு. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2020 ஆப்பிள் நிறுவனம் நிறைய ஐபேட்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் ரொம்ப சீப்பஸ்ட் ஐபேடாக வந்து எதை சொல்லலாம்னா உங்களுக்கு 8th Gen iPads 2020 அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $330 வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து A12 பயோனிக் சிப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி சொல்லப்பட்டது. அந்த ஐபேட்ஸும் வந்து விற்பனைக்கு வந்ததுன்னு சொல்லுங்களேன். இப்போ இவங்களுடைய கான்செப்ட், ஆப்பிளோட அடுத்த கான்செப்ட் என்னென்னா 2021 இதை விட கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 10.5 இன்ச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஒரு $300 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட களத்தில் இறங்கியிருக்காங்க. 2021 ஆப்பிள் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான வாங்கக்கூடிய விலையில் ஐபேட்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வர ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.